ஏசாயா 52ஆம் அதிகாரம் 6வது வசனம். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். எது நிமித்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு எப்பயோ ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருப்பாரு. அந்த வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை, பிளெஸ்ஸிங்கை நம்ம கைக்கு கிடைக்கும்போது, அவர் நமக்கு தரும் பொழுது, அவர் தான் ஆண்டவர்னு அவருடைய நாமத்தை நம்ம அறிந்து கொள்வோமா. இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். while we getting the blessing, அவர் ப்ராமிஸ் பண்ணின பிளெஸ்ஸிங்கை, அவர் ப்ராமிஸ் பண்ணின வாக்கு தத்தத்தை, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலத்தில் இதை சொன்னவர் அவர் தான் அப்படிங்கிறத அறிவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பற்றி, என்னடா இன்னும் நமக்கு வாக்கு பண்ணின காரியங்கள் நடக்கலையே, இன்னும் நமக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறலையேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் விசுவாசத்தோடு நம்ம காத்துட்ருக்கணும். ஏன்னா அதை சொன்னவர் ஆண்டவர். ஆண்டவர் எவ்வளவு வேணும் பொய் சொல்லாத தேவன். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம அப்படி நினைக்கும் போது கூட ஆண்டவர் நம்ம பக்கத்தில் தாங்க இருப்பார். ஒரு வேளை அந்த ஆசீர்வாதம் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கான ஏற்ற வேலை இன்னும் வராமல் இருக்கலாம் இல்லையா? இல்லை ஆண்டவர் ஒரு தாமதத்தை ஏற்படுத்துகிறாரு, ஏதோ ஒரு காரியத்தினால தாமதமாகுதுன்னா, கண்டிப்பாக அவருடைய நேரம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தாங்க அர்த்தம். அவசரப்பட்டு நம்ம எதை கேட்டாலும், அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். ஆனால் அவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும் காலத்தில் அதை சொன்னவர் தான் ஆண்டவர் தாங்கிறத நம்ம அறிந்து கொள்வோங்கிறது தான் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. இதுதான் இன்றைய நாளுக்கான தியானம். அவருடைய வாக்கு தத்தங்கள் என்றைக்குமே பொய்யா போகாதுங்க. விசுவாசத்தோடு காத்திருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.